சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாரும் எனக்கு இந்த ஆதரவு கொடுக்காம இருந்தீங்கன்னா அவனுங்க ஒழுங்கா இருப்பானுங்க. நீங்க இப்படி கைத்தட்டி தான் அவனுங்களை ஏத்தி விடுறீங்க. அவனுங்க தேவையில்லாம என்ன செய்யறானுங்க. இல்லங்க, சத்தியமா சொல்றேங்க, முடியலங்க. ரொம்ப பண்றானுங்க, ரொம்ப பண்றானுங்க. என்ன பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நண்பா, இதுல பெரிய கொடுமை என்னன்னா, சிம்பு பொண்ணுங்களை திட்டுறாரு, சிம்பு பொண்ணுங்களை திட்டுறாரு, பொண்ணுங்களை பத்தி அந்த பொண்ணுங்க தான்டா சிம்பு மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்குது. என்னைக்கும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறான்றது முக்கியமே இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றான்றது தான் முக்கியம். ஆனா இப்ப சொல்றேன், திருப்பி வந்துட்டேன், இனிமே எங்கேயும் போக மாட்டேன், உங்களை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன். மீடியால சொல்றான், இண்டஸ்ட்ரியில சொல்றான், வெளியில சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான், எல்லாருமே சொல்றாங்க இவன் சரியில்லைங்க, இவன் கெட்டவங்க, இவன் வேணாங்க, இவனை ஒத்துக்காது. ஏங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? F1 கார் ரேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய லேப் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்க முடியாது வண்டியை. நடுவில் ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும், அதுக்கு பேர் பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நிறுத்தினாதான் திருப்பி ஃபியூயலை ஏற்றணும், தேஞ்சு போன டயரை மாற்றணும், திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், அவனுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அவனை தட்டி விடுறானுங்க, அவனை கீழே தள்ளுறானுங்க, அவனுக்கு லவ்ல பிரச்சனை, அவனை எதுவுமே செய்ய விடாம ஒருத்தன் தடுத்து நிறுத்துறான், அவனை ரோட்ல நிறுத்துறான், அவனை அடிச்சு காலி பண்றான். ஆனா கடைசியில ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவனுக்கு பேர் என்னங்க? அண்ணாமலைன்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல இன்டர்வெல்ல வீட்டை இடிச்சிருவானுங்க, எல்லாம் எடுத்துருவானுங்க, தலைவன் வந்து நிப்பான், மேல நிக்கிறவன் வில்ல, கீழே நிக்கிறவன் தான்டா சூப்பர் ஸ்டாரு. ஏன்னா கஷ்டம் நம்மளுக்கு வருது, கஷ்டப்படுத்துறானுங்க, நம்மளை பார்த்து 10 பேர் திட்டுறான்னா அப்ப நம்ம ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, எவன் சொல்றத பத்தியுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த தட்டி எடுத்து எழுப்பி காட்டி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா ஊரே கழுவி ஊத்தும் போது, ஊரே ஒருத்த இவன் காலின்னு சொல்லும் போது, இல்ல என் தலைவன் வருவான்னு எனக்காகவே நிக்கிறாங்கன்னா, கட்டின பொண்டாட்டிக்காகவோ லவ் பண்ற பொண்ணுக்காகவோ எப்படிங்க நிப்பான்? நீங்க இல்லாம நான் இல்ல. பேசணும்னு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இளைஞர்கள் பார்த்தாலே ஏதாவது ஒரு நன்மை செய்யணும், ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், நீங்க எப்போதுமே உங்களுடைய இதயம் துடிக்கும். So I'm not going to be the middleman here. First நீங்க அவங்க கிட்ட பேசிருங்க, அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசுறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவர் பேசுறது நீங்க கேட்கணும்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் போடாம இருக்கணும், அப்பதான் அவர் வாயிலிருந்து வார்த்தைகளை நீங்க கேட்க முடியும். இறைவனுக்கு வணக்கம், தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் நான் இங்கே நிற்க காரணமான என்னுடைய ரத்தமான என் பிள்ளைங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. என்ன பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாமே நான் இல்ல. இந்த F1 கார் ரேஸ் யாரா பார்த்திருக்கீங்களா? F1 கார் ரேஸ் தெரியுமா? அதுல அந்த F1 கார் ரேஸ்ல பாத்தீங்கன்னா
நிறைய லேப் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்க முடியாது வண்டியை. நடுவில் ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும். அதுக்கு பேர் பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நிறுத்தினாதான் திருப்பி ஃபியூயலை ஏற்றணும், தேஞ்சு போன டயரை மாற்றணும், திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறான்றது முக்கியமே இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றான்றது தான் முக்கியம். வரல வரோம். என்னன்னா உங்களுடைய அன்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. என்ன நீங்க எல்லாம் பசங்க உங்க எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல பிறந்து வளர்ந்து ஒரு டைம்ல காலேஜ் படிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் லைஃப் மாதிரி எப்படிலாம் போகும்னு. என்ன சின்ன வயசுல இருந்தே நடிக்க வச்சிட்டாங்க. உங்க அன்பால சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு ஆள் ஆக்கிட்டீங்க. அதனால எனக்கும் ஒரு லைஃப் கொஞ்சம் ஜாலியா, நானும் சரி ஓகே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன். மன்னிச்சுக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. ஆனா எடுத்துக்கிட்டேன், கரெக்டு தான். நீங்க கோச்சிட்டாலும் சரி, நீங்க கண்டிப்பா என்ன மன்னிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப சொல்றேன், திருப்பி வந்துட்டேன். இனிமே எங்கேயும் போக மாட்டேன், உங்களை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம், ஜெயிச்சிட்டு இருக்கும் போது நம்ம பின்னாடி நிறைய பேர் வருவாங்க, நம்ம பின்னாடி நிறைய பேர் வருவாங்க, நம்ம சுத்தி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஆனா ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும் போது, ஒருத்தன் தோத்துட்டான்னு சொல்லும் போது, ஒருத்தன் காலி ஆயிட்டான்னு சொல்லும் போது நீங்க எல்லாம் நின்னீங்க பாத்தீங்களா எனக்காக. உங்களை எப்படிங்க நான் விட்டு கொடுப்பேன்? இந்த நான் ஒரு நடிகன்றதுனால உங்களுக்கு நம்ம எல்லாருமே சினிமா பார்த்திருப்போம். இந்த சினிமால நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு படம்னா ஒரு கதாபாத்திரம், எல்லாருக்கும் ஒரு கதாபாத்திரம் இருக்கும், கரெக்டா? அப்படி ஒரு கதாபாத்திரம்னா இந்த படத்துல நிறைய எல்லா படத்துலயுமே ஒருத்தன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், அவனுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அவனை தட்டி விடுறானுங்க, அவனை கீழே தள்ளுறானுங்க, அவனுக்கு லவ்ல பிரச்சனை, அவனை எதுவுமே செய்ய விடாம ஒருத்தன் தடுத்து நிறுத்துறான், அவனை ரோட்ல நிறுத்துறான், அவனை அடிச்சு காலி பண்றான். ஆனா கடைசியில ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவனுக்கு பேர் என்னங்க? அவனுக்கு பேர் என்ன? ஹீரோ. அதே படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒருத்தன் ஹாப்பியாவே இருக்கான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், சந்தோஷமா இருக்கான், எல்லாமே நம்ம தான் நினைக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்ல, நாம தான் இனிமேட்டு எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்குறான், சந்தோஷமாவே இருக்கிறான். அவனுக்கு பேர் என்னங்க? இத படத்துல பாத்தீங்கல்ல? அப்ப ரியல் லைஃப்ல ஒருத்தன் ஜெயிச்சுட்டே இருக்கான், சந்தோஷமா இருக்கான், எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு ஒருத்தன் இருக்கான்னா அவன் பேர் என்ன? ஆனா ஒருத்தன் மேல வர விடாம ஒருத்தனை தடுக்கிறானுங்க, ஒருத்தனை தட்டி விடுறானுங்க, ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் திட்டு வாங்குறான், ஒருத்தன் உழைக்கிறான், திரும்ப திரும்ப போராடி போராடி மேல வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறானா அவன் பேர் என்ன? அந்த ஹீரோவா அந்த கடவுள் ஆக்கியிருக்கான், நீங்க என்ன ஆக்கியிருக்கீங்கன்னு சந்தோஷப்படுற. அண்ணாமலைன்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்துல இன்டர்வல்ல வீட்டை இடிச்சிருவானுங்க, எல்லாம் எடுத்துருவானுங்க, தலைவன் நிப்பான், மேல நிக்கிறவன் வில்ல, கீழே நிக்கிறவன் தான்டா சூப்பர் ஸ்டாரு. அதனால நான் கவலையே பட மாட்டேன். என்னன்னா என்ன வேணா வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், அட்வைஸ்லாம் உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய இடத்துல நான் கிடையாது, எவன் அட்வைஸுமே கேட்காதீங்க. இவனுங்க பண்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா கிஸ்கா. நான் சொல்றது அட்வைஸ் கிடையாது,
என் வாழ்க்கையில எனக்கு பட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா ஒரு நண்பனா நான் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. என்னன்னா கஷ்டம் வருது அப்படின்னா உடனே ஃபீலே பண்ணாதீங்க. கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. ஏன்னா கஷ்டம் நம்மளுக்கு வருது, கஷ்டப்படுத்துறானுங்க, நம்மளை பார்த்து 10 பேர் திட்டுறான்னா அப்ப நம்ம ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எதுக்குங்க? அப்ப அது வாழ்க்கையே இல்லைங்க. அதனால எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, எவன் சொல்றத பத்தியுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த தட்டி எடுத்து எழுப்பி காட்டி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு உண்மையிலே இன்னைக்கு இங்க வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி மக்கள் எல்லாரையும் பார்த்து சந்திச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொன்ன மாதிரி இனிமே அவர் கிடையாது, முடிச்சிட்டானுங்க என் கதை, அவ்வளவுதான் அவரு ஒண்ணு பண்ணிட்டானுங்க. ஆனா நீங்க அதான சொன்னல, சத்தியமா நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏங்க மீடியால சொல்றான், இண்டஸ்ட்ரியில சொல்றான், வெளியில சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான், எல்லாருமே சொல்றாங்க இவன் சரியில்லைங்க, இவன் கெட்டவங்க, இவன் வேணாங்க, இவனை ஒத்துக்காது. ஏங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாரும் எனக்கு இந்த ஆதரவு கொடுக்காம இருந்தீங்கன்னா அவனுங்க ஒழுங்கா இருப்பானுங்க. நீங்க இப்படி கைத்தட்டி தான் அவனுங்களை ஏத்தி விடுறீங்க. அவனுங்க தேவையில்லாம என்ன செய்யறானுங்க? அப்படியே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா கூட இனிமே உங்க அன்பை தனியா வச்சுக்கோங்க. மத்தவங்க முன்னாடி எனக்கு சிம்பு பிடிக்காதுன்னு சொல்லிட்டுங்க. இல்லங்க சத்தியமா சொல்றேங்க, முடியலங்க, ரொம்ப பண்றானுங்க, ரொம்ப பண்றானுங்க. என்ன நீங்க, நான் அதான் சொன்னேன், டேய் சத்தியமா எனக்கே தெரியலடா, ஏன் எனக்கு அவங்க என் மேல எதுக்கு இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க எனக்கே தெரியலடான்ற கேட்க மாட்டானுங்க. அதாவது இவ்வளவு நாள் நீங்க இந்த மாதிரி பண்ணதுனாலதான் எனக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுத்து படமே பண்ண விடாம பண்ணானுங்க. அதெல்லாம் மீறி இப்பதான் மாநாடு ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அவனுங்களுக்கு எவ்வளவு காண்டாகும். ஏப்பா இத பாருங்கப்பா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்கதான் வாண்டடா இந்த மாதிரி பண்றாங்க, தயவு செஞ்சு என் மேல காண்டாவாதீங்க. அதாவது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நண்பா, இதுல பெரிய கொடுமை என்னன்னா, சிம்பு பொண்ணுங்களை திட்டுறாரு, சிம்பு பொண்ணுங்களை திட்டுறாரு, பொண்ணுங்களை பத்தி அந்த பொண்ணுங்க தான்டா சிம்பு மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்குது. நான் எங்க அப்பா கிட்ட போய் சண்டை போட மாட்டேன், எங்க அம்மா கிட்ட தான் சண்டை போடுவேன். ஏன்னா எங்க அம்மாவை தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதே மாதிரி பொண்ணுங்க கிட்ட கோச்சிக்கிறேன்னா எனக்கு அவங்க மேல அவ்வளவு அன்பு எனக்கு பிடிக்கும். நான் உங்க கிட்ட கோச்சிக்க கூடாதா? என்னதான் நான் இது பண்ணாலும் பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னைக்குமே சிலம்பரசன் விடவே மாட்டான். உங்க மேல எனக்கு என்னைக்குமே அந்த மரியாதை இருக்கு. எவனாவது மரியாதை குறைவா நடந்துக்கிட்டானா சும்மாவும் விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். அதான் நான் சொன்னேன், பொண்ணு பார்க்கும்போது பசங்க, நீங்க பொண்ணுங்கெல்லாம் பசங்க ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா சிம்பு ஃபேன்னா தைரியமா கண்ணை மூடிட்டு லவ் பண்ணுங்க.
ஏன்னா ஊரே கழுவி ஊத்தும் போது ஊரே இவன் காலின்னு சொல்லும் போது இல்ல என் தலைவன் வருவான்னு எனக்காகவே நிக்கிறாங்கன்னா கட்டின பொண்டாட்டிக்காகவோ லவ் பண்ற பொண்ணுக்காகவோ எப்படிங்க நிப்பா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நான் இங்க வரும்போது ஆக்சுவலா சொன்னேன் இந்த மாதிரி நான் காலேஜ் ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போறேன் அப்படின்னு. அது காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு பெரிய நான் இல்லாம எப்படி தம்பி நீ போ? நான் சொன்னேன் கணேஷ் அது ஷூட்டிங் இல்ல கணேஷ், அது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன். என்னை விட ஒரு யூத் யார் இருக்கா இங்க? அப்ப நீங்கெல்லாம் யூத்னா அப்ப நாளை யாரு கணேஷ் அப்படின்னு உங்களுக்காக அவரும் வந்தாரு. சோ VTV கணேஷ் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ் அவரோட என்னோட சார்பா கொடுக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாச காலேஜ் அவங்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப நன்றி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். மாநாடு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரம் வருது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லபடியா வரும். இனிமே தொடர்ந்து படங்கள் கொடுப்பேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கு. ஐயோ பொறுங்க அதுக்காக ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வச்சிருக்கோம். ஒரு செகண்ட் பொறுங்க. சிம்பு இவங்க எல்லாருமே see this is what we had in mind. இத நாங்க வந்து பிளான்லயே வச்சிருந்தோம். சிம்பு நீங்க பிள்ளைங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இல்லாம அவருடைய நெருங்கிய நண்பர் மிகப்பெரிய யூத் அப்படின்னு அவரே சொன்னாரு. அவரையும் எல்லாருக்கும் என் கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசை இருக்கும். நான் மொத்தமா உங்க கூட எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ so much. அவ்வளவு சீக்கிரமா உங்களை கிளம்ப விட்டுற மாட்டோம் நாங்க. நீங்க கேட்டீங்க just a little while back என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு எல்லாருமே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றானே. ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு தமிழ் சினிமால யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டான்ஸா டான்ஸ், பாட்டா பாட்டு, டிரெக்ஷனா டிரெக்ஷன், ப்ரொடக்ஷனா ப்ரொடக்ஷன், அப்சல்யூட்லி அமேசிங். ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், டயலாகா இருக்கட்டும், எவ்ரி ஃபெசட் நீங்க அவ்வளோ அழகா கத்துக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோ அழகா வளர்ந்தீங்க. அண்ட் ஒரு பிட் ஸ்டாப் அப்படின்னு சொன்னீங்க சிம்பு. ஆனா ஒரு பிட் ஸ்டாப் எடுத்துக்கிட்டீங்க. ஆனா இனிமேல இருந்து நீங்க கொடுக்குற ஹிட் ஸ்டாப்பே ஆகக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ மக்கள் ஒன்னா கூடி இருக்காங்க. Thank you so much. ஒரு சின்ன glimpse of Simbu எங்களுக்கு தெரிஞ்சது with your dancing, with your singing and all of that. எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுடைய பல கோடி ஃபேன்ஸ்ல ஒரு சில பேர் 2-3 கேள்விகள் மட்டும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் என்ன கேள்வி வேணாலும் கேளுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் நீங்க. So can we have your fans on stage please? Next. ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தலைவா, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா எவ்வளோதான் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளாக குரல் கொடுக்குறீங்க. அது ஏன்? எதனால? என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்லன்னு யங்ஸ்டர்ஸ்க்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. ஏன்? யங்ஸ்டர்ஸ்க்காக எல்லாம் நான் குரல் கொடுக்கல. நம்ம மக்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒரு பிரச்சனைனா குரல் கொடுத்து தானே ஆகணும். இதுக்கு பெருமைலாம் ஒண்ணும் இல்ல, பண்ண வேண்டியது நம்ம கடமைமா. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க குரல் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? எப்படி நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ வசதியா கெத்தா மாசா இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து எப்படி இவ்வளோ கெத்தா வசதியா மாசா இருக்கீங்க?
நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். அந்த கெத்தா மாசா அவங்க தான் வச்சிருக்காங்க, நான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் Thank you. And finally, I think கூட்டத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பெண்மணி. One girl would like to ask Simbu a question. அடிச்ச படத்திலே உங்களுக்கு பிடிச்ச டைலாக் சார், மாஸ் டைலாக். பேர் தேவசேனா. நீங்க நடிச்ச படத்திலே உங்களுக்கு பிடிச்ச மாஸ் டைலாக். என்னைக்குமேங்க ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறான்றது முக்கியமே இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். Thank you very much. நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்க வந்து காலேஜ் டைம்ல, ஐ ரிமெம்பர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ல இவர் வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன் என்டர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10 பேர் வாபஸ் வாங்கிடுவாங்க. ஏன்னா எப்போதுமே நீங்க என்டர் பண்ண காம்படிஷன்ல நீங்க தோத்ததே கிடையாது. இதை நான் பார்த்துருக்கேன். பல வருஷமா நீங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் அட்டெம்ப்ட் பண்ணும்போது யூ ஆல்வேஸ் எமர்ஜ்ட் a winner. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இவ்வளோ பசங்களுக்கு டு எமர்ஜ் as a winner, ஒரு வின்னரா நம்ம வந்து நம்மளையே பார்த்துக்கிறதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைக்க கூடாது, இன்னொருத்தனை தட்டி விடணும்னு நினைக்க கூடாது, நம்மளை விட ஒருத்தன் முன்னாடி போயிட போறான்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி டான்ஸ் ஆடணும், நம்ம எப்படி படிக்கணும், நம்ம எப்படி வளரணும், நம்ம எப்படி மேல வரணும்ன்றத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். நம்மள மத்தவன் தான் தட்டி விடணும், நம்ம ஒருத்தனை தட்டி விடுற இடத்துல இருக்கவே கூடாது. அதுதான் முதல் வெற்றி. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதுங்க. பக்காவா சொல்லிட்டீங்க. இதை பாட்டா கூட எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவ்வளோ அழகா கோர்வையா சொன்னீங்க நீங்க சிம்பு. அண்ட் இது வந்து கம்பேக் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஹவு கேன் யூ கம் பேக் when you're already there in their hearts? அவங்களுடைய இதயத்துல நீங்க எப்போதுமே இருக்கும் பொழுது நீங்க எப்படி பிரேக் எடுத்துக்கலாம்? அதெல்லாம் பிரேக்கே எடுத்துக்கலையே. ஸோ கண்டிப்பா மாநாடுக்காக நாங்க வெயிட்டிங். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வந்து வந்துகிட்டே இருக்கணும் உங்களுடைய ஃபேன்ஸுக்காக. அண்ட் எல்லாருமே ஃபேன்ஸை கொஞ்சம் தூரத்துல தான் வச்சு பார்ப்பாங்க. இவர் மட்டும்தான் ஃபேன்ஸ் அரவணைச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸா பார்க்குறாரு ஒவ்வொரு தடவையும். அதனால தான் they here with you from the beginning till the end. Thank you so much. Thank you. வரேன் மாநாடுல வரேன். நீங்க இல்லாம நான் இல்ல. அதெல்லாம் பிரேக்கே எடுத்துக்கலையே. ஸோ கண்டிப்பா மாநாடுக்காக நாங்க வெயிட்டிங். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வந்து வந்துகிட்டே இருக்கணும் உங்களுடைய ஃபேன்ஸுக்காக. அண்ட் எல்லாருமே ஃபேன்ஸை கொஞ்சம் தூரத்துல தான் வச்சு பார்ப்பாங்க. இவர் மட்டும்தான் ஃபேன்ஸ் அரவணைச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸா பார்க்குறாரு ஒவ்வொரு தடவையும். அதனால தான் they here with you from the beginning till the end. Thank you so much. Thank you so much. Thank you. வரேன் மாநாடுல நீங்க இல்லாம நான் இல்ல.